Hi guys, my name is Sindhu Shankar. Welcome to my YouTube channel. This is my first video in my channel. இந்த சேனலில் என்னென்ன வீடியோலாம் நீங்கள் பார்க்கலான்னா பியூட்டி, ஹேர் ஸ்டைல், மேக்கப், ஸ்கின் கேர், ஹோம்மேட் ஸ்கின் கேர், டே இன் மை விலாக், ட்ராவல் விலாக் எக்ஸெட்ரா. அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் டோனர் அப்ளை பண்ணி நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டே ஒரு ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா நம்ம மேக்கப் வந்து செம்ம சூப்பராகவே வரும். அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓப்பன் போர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டு டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கரெக்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை ரெட் லிப்ஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கையை வச்சே நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருந்தால் அதில் வந்துடும் அப்படின்றதுக்காக நான் அது கொஞ்சம் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீலர் ஒன்று எடுத்து நல்லா எங்கெங்கே ஆரஞ்சு கரெக்டர் போட்டோமோ அங்கெல்லாம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃபுல் மேக்கப் போட்டதுக்கப்புறமும் ஸ்கின் வந்து பிளாக் ஆகாது, ஆக்சிடேட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஊற்றி பிளெண்ட் பண்ணணும், தேய்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய லேயர் போடுறோம்ல, அதெல்லாம் ரொம்ப இதுவாகிடும், அடுத்த லேயரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தும் போடலாம், இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சும் போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் ஃபவுண்டேஷன் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுற வேகமாக பண்ணுறோன்றதுக்காக அது தேய்க்கக்கூடாது, நல்லா ஊற்றி தான் எடுக்கணும். ஊற்றி எடுக்கிறப்போ நல்லா ஸ்கின்னோட நம்ம போட்டிருக்க லேயரோட நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பர் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ க்ளோ வேணும்னா நீங்கள் சீரம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு மேட் ஃபினிஷே ஓகேன்றதுனால நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லாவே நான் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோக்காக ஒரு பென்சில் ஐப்ரோ பென்சில் எடுத்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். நல்லா பிக்மெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும், எனக்கு நல்லா பிடிக்கும். இப்போ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிங்கிஷான நியூட் ஷேட் மாதிரி வரும். டஸ்கி ஸ்கின் டோனுக்குலாம் இது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி தான் எப்போயுமே போடுவேன். லிப் லைனர் போட்டால் கொஞ்சம் கலர் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதே லிப்ஸ்டிக் வச்சு ப்ளஷ் மாதிரி கொடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும், ஸ்கின்னோடு நல்லா மர்ச் ஆகி லைட்டாக பிளெண்டர் வச்சே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயே ஃபவுண்டேஷன்லாம் இருக்கும், அப்படியே நல்லாவே பிளெண்ட் ஆகிடும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இத்தனை லேயர் போடும்போது ஓவராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஆனால் ஓவராக ஆகாது. லாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் மேக்கப் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா செட்டிங் மஸ்ட் அதெல்லாம் அடித்து கரெக்டாக ஆகிடும். இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம மேக்கப் போட்டதுனால ஃபேஸ் ஒரு வடிவமைப்பே இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரான்சர் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் க்ரீமி ப்ராடக்ட் தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வச்சு ப்ரெஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில்டர் ஷேடு எடுத்து மொத்தமாக வச்சு நல்லா அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கண்ணுக்கு. இப்போது ஹைலைட்டர் எடுத்து மூக்குக்கிட்ட எங்கே ஹை பாயிண்ட் வேணுமோ சீஸ் அது மாதிரி கண்ணுக்கு மேலே ஐப்ரோக்கு மேலே அது மாதிரிலாம் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே ஹை பாயிண்ட்டாக வேணுமோ அது மாதிரி எடுத்து ஃபேஸ்க்கு ஏற்றது போல் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காஜல் எடுத்து நல்லா போல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கண்ணு கீழே வரா மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹை மேக்கப் லுக் வேணும்னா ஹை மேக்கப் லுக்குன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ஹை லுக் எப்படின்ட்டு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஸ்மோக்கி ஹை மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இப்போ மஸ்கரா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கலர் பாரோட மஸ்கரா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வால்யூம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கும், பார்க்க வால்யூம் அதிகமாக தெரியும், அதுக்காக மஸ்கரா அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போயுமே மேக்கப் வந்து லிப்ஸ்டிக்கும் மஸ்கரா போட்டாலே செம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு சந்தனம் எப்போயுமே மேக்கப் பண்ணால் நான் வைப்பேன், எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. இப்போ இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.